ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். நம்ம இன்னைக்கு 1930ஸ்க்கு போயாச்சுங்க. நியூசிலாண்டில் நம்ம இப்போ 2026 இருக்கோமா, 1930ஸில் இருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கே டவுட் வர அளவு சூப்பரான ஒரு ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்குங்க. அதுவும் நம்ம இருக்க ஊரான நேப்பியரில் எவ்ரி இயர் ஃபெப்ரவரி மந்த் இந்த ஈவெண்ட் இங்கே நடக்குங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த 1 வீக் ஊரே வந்து ஒரு வின்டேஜ் வைப்பில் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் நியூசிலாண்டில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்கு அவங்க பிளான் பண்ணி வந்து இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சூப்பராக ஏர் ஷோலாம் பண்ணுவாங்க. ஏர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வின்டேஜ் காரோட பரேட்ஸ் நடக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து உங்கள் எல்லாரையுமே இந்த பரேடுக்கு கூப்பிட்டு போகலான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உன்னோட ஃபிளாக் எங்கடா? Thank you. 7th Battalion, Royal New Zealand Infantry Regiment! Battalion, halt! 5th Battalion, Royal New Zealand Infantry Regiment, exercising its right and privilege to pass through Napier City. Swords drawn, bayonets fixed, music playing, colours flying. Five seven Royal New Zealand Infantry Regiment. By the left. இந்த ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவலை எவ்ரி இயர் நம்ம ஊரான நேப்பியரில் ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1931 ஃபெப்ரவரி 3 அப்போ காலையில் ஒரு 10:30 மணி போல் 7.8 மேக்னிடியூடில் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆர்ட் டெக்கோ ஸ்டைல் பில்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. திரும்ப இந்த டெஸ்ட்ராயான சிட்டியை இவங்க ரீபில்ட் பண்ணாங்க இந்த ஆர்ட் டெக்கோ ஸ்டைலில். அந்த டைமில் இருந்த வின்டேஜ் கார்ஸோட பேஸ்டல் ஷேட்ஸில் இருந்த வின்டேஜ் கார்ஸு, அதுக்கப்புறம் வந்து பில்டிங்ஸு எல்லாமே வந்து அந்த 1930s தீம்லேயே வச்சு எவ்ரி இயர் அதனோட ஞாபகார்த்தமாக வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டெக்கோ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். ஸோ வேர்ல்டுக்கே ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவலுக்கு நேப்பியர் தாங்க கேபிட்டல். இப்போ நம்ம பார்க்குற இந்த வின்டேஜ் கார்ஸ்லாம் கூட நியூசிலாண்டில் இருந்தோ இல்லை ஹாக்ஸ்பே ரீஜியனில் இருந்தோ எடுத்துகிட்டு வந்த வின்டேஜ் கார்ஸ் இல்லைங்க, வேர்ல்டோட டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து யூஎஸ்லேருந்து எல்லாமும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே கிளாசிக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா கார்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சு இந்த டே. அண்ட் எல்லா வருஷத்தை விட இந்த வருஷத்தில் ரொம்பவே புதுசான கார்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பரேடில் நம்மளுக்கு ஏதாவது கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஓட் பண்ணலாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அடுத்த எண்டில் ஆஃப் த பரேடில் வந்து அவங்களுக்கு ப்ரைஸஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவலில் மெயினாக பார்த்தீங்கன்னா சொன்ன டயத்துக்கு கரெக்டாக எல்லா ஈவெண்ட்டுமே ஷார்ப்பாக அந்த டைமுக்கு நடக்குங்க, அந்த டைமுக்கு முடியும். ஒரே டைமில் வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸுமே நடக்கும். ஸோ இந்த வின்டேஜ் கார் பரேட் தான் இதில் வந்து ஹைலைட்டு. எல்லாருமே வந்து 2 சைடு நின்றுட்டு அவங்கள வந்து ஃப்ளாக் காமிச்சு வெல்கம் பண்ணி சேரப் பண்ணி அந்த வின்டேஜ் கார்ஸில் வர ஹாரன் சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு காருக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும்.
ம். உங்க எல்லாரையுமே லைவா வந்து அந்த கார் பரேடுக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்னு தாங்க ஃபுட்டேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா காரையுமே பார்த்துருப்போம். ஒரு காருமே வந்து 1930s, 1920ஸ்ல வந்து யூஸ் பண்ண காரு. ரொம்பவே வந்து பார்க்க ரொம்ப கிளாஸியா மெயின்டெயின் பண்றாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கு. அந்த ஹெட்லைட்ஸு, அந்த வீல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ பெரிய வீல் இருக்கிறதே வந்து இப்போலாம் இந்த மாரி வெஹிக்கிள் வந்து நம்மளால பார்க்கவும் முடியாது. அப்பத்தி வெஹிக்கிள வந்து இவங்க இத்தன வருஷம் வந்து இவ்ளோ பாதுகாத்து ஒரு டெஸ்ட்ராய் ஆன ஒரு சிட்டியோட ரிமெம்பரன்ஸை வந்து இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறது எவ்ரி இயர் பண்ணுறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சுங்க இந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணும்போது. கார் ஓட்டுறவங்க மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்க இந்த ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மோர் தென் 80% பீப்புள் பார்த்தீங்கன்னா வின்டேஜ் தீமில் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. போத் மென், உமன், கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. See, it's so tiny. நிறைய கார் இருக்கு இந்த வருஷம். They from US. ஆகும். இப்போ நம்ம லைவாக பார்த்துட்ருக்க கார் பரேட்ஸில் வர கார் எல்லாமே 90+ இயர்ஸ் ஓல்டான ஒரு கார்ஸுங்க. அதை இவ்வளோ வருஷம் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க மாடர்ன் கார்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், சைலண்ட் இன்ஜினு. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக இருக்குது. சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் ஒரு காரை பார்க்கும்போதும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு தான் தோணுது. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கார் தானே ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஊர் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படிலாம் ஒரு இமேஜினேஷன் வருதுங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து எவ்ரி இயர் ஃபெப்ரவரி வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ வெதர் பார்த்து கரெக்டாக வைப்பாங்க. இந்த வருஷமே சூப்பராக வச்சுருக்காங்க. வெதர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட்
நான் ஏன் வெதருக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்னா, நியூசிலாண்ட்ல வந்து திடீர்னு நம்மளுக்கு மழை பெய்யும், காத்தடிக்கும், எல்லாமே நடக்குங்க. ஸோ அப்படி எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபெஸ்டிவல் நடந்து முடிக்குது அப்படின்னாலே, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்க போது அப்படின்னா, சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, இந்த ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கவங்கலாம், அந்த டைம்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து நேப்பியர்ல ஷாப்ஸ் போடுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதாவது நம்மகிட்ட வந்து எந்த ஒரு ஆன்டிக் ட்ரெஸ்ஸுமே இல்ல அப்படின்னா கூட, வின்டேஜ் காஸ்டியூம்ஸ் இல்லன்னா கூட, நம்ம போய் அந்த கடையில டாப் டூ பாட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெறைய ஸ்டால்ஸ் போடுவாங்க. வெறும் அந்த ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மந்த் மட்டும் தான் ஆர்ட் டெக்கோ முடியிற வரைக்கும் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் போனோம்னா இருக்காது. ஸோ ஆர்ட் டெக்கோ நடக்க போகுது அப்படின்னா, இப்ப சாட்டர்டே பிப்ரவரி 19த் வந்து இந்த ஈவென்ட் நடந்துட்டு இருந்தது நேப்பியர்ல. ஸோ நான் அன்னைக்கே தான் இந்த விளாகும் எடுத்து, இன்னைக்கே தான் போஸ்ட்டும் பண்றேன். ஸோ இதுக்கு ஒரு 2, 3 டேஸ் முன்னாடியே தேர்ஸ்டேலேருந்தே பார்த்தீங்கன்னா, எல்லா ஈவென்ட்ஸும் ஸ்கெட்யூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நடத்திட்டு வருவாங்க. கார் பேரேஜ்மே நடக்கும். பட் இந்த அளவு கிராண்டா நடக்காது. சாட்டர்டே நடக்கிற வின்டேஜ் கார் பேரேட் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வீக்கெண்ட் ஆஃப் இருக்கும். இந்த மாதிரி க்ரவுட்ஸும் வந்து பயங்கரமா இருப்பாங்க. நேப்பியர்ல இந்த வருஷம் மட்டும் 20,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. 20,000 பேருன்றது ரொம்ப ரொம்ப பெரிய க்ரௌடுங்க நியூசிலாண்டில. நான் ஆக்லாண்டில நியூ இயர்ல பார்த்த க்ரௌட விட இங்க அதிகமா இருந்தாங்க இந்த வருஷம். ஸோ நான் தேர்ஸ்டே வரும்போதே ரொம்ப வைபா, ரொம்ப லைவ்லியா இருந்தது ஊரு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ தேர்ஸ்டேலலாம் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்பவே ஸ்டால்ஸ்ல போய் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் ஃப்ரைடேஸ் பார்த்தீங்கன்னா, சைலன்ட் மூவிஸ் போடுவாங்க. கொஞ்சம் வந்து வீக்கெண்ட வந்து எங்கேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் சாட்டர்டே மார்னிங்ல இருந்து தான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து மார்னிங் 7:00 ஆக்சுவலா ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சன்ரைஸ் பியூட்டிஃபுல்லா ஆகுறதுலேருந்தே வந்து சன்செட் வரைக்கும் நெறைய ஈவெண்ட்ஸ் நடக்குங்க. டில் நைட்டு 11, 12 வரைக்கும் பேக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நைட் லைஃப்லாம் வந்து நேப்பியர்ல எல்லா டைமும்லாம் இருக்காதுங்க. 5 மணிக்கு மேல நான் அடிக்கடி எல்லா வீடியோலயும் சொல்றது தான். ஸோ எல்லாமே ஷட் டவுன் ஆயிடும். பட் இந்த டைம் மட்டும் வந்து இந்த 1 வீக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க.
நம்மளோட விண்டேஜ் கார் பெரேட் வந்து எண்டுக்கு வரப்போகுதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்துச்சு இந்த கார் பெரேடு. நான் உங்களுக்கு ஹைலைட்டான மொமெண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு 10-15 மினிட்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எப்பயுமே கார் பெரேட் முடிஞ்சிட்ட உடனேவே பைக் பெரேட் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அது கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க. விண்டேஜ் பைக்ஸு, விண்டேஜ் சைக்கிள் அதெல்லாம் வந்து அந்த காஸ்டியூமில் வரும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பைக்கை விட எல்லாருக்கும் சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு. அப்படியே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தோம்னா, அந்த காலத்துக்கே போன ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி குட்டி பசங்களாமே நெறைய பேர் வந்து எங்கேஜ்டா நெறைய பண்ணாங்க. அதுவுமே சூப்பரா இருந்ததுங்க. ஸோ க்ரவுட் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்தடுத்த ஈவென்ட்ஸ் பார்க்கறதுக்கு. கார் பெரேடுக்கு தான் என்டையர் க்ரவுட் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்த நம்ம எப்பயுமே நேப்பியர்ல பார்க்க முடியாது. ஸோ இத பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம ஊர்லக்கே இருந்த மாரி இருந்துச்சுங்க. அண்ட் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சின்னதா ஒரு ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட்டு அது மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு, லெமன் ஜூஸஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டோங்க. ஸோ ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட்டுக்கல. ஏன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டு தான் கிளம்புனோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின்ல வந்து நம்மள ரைட் கூட்டு போவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எந்த வருஷமே நான் இத மிஸ் பண்ணது கிடையாது. இது என்னதான் குட்டி பசங்க போற மாதிரி அப்படி இருந்தா கூடும், இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஜின்ல வந்து நம்ம ட்ராவல் பண்றதுலாம் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா? இந்த டைம்ல தான் கிடைக்கும். இந்த வின்டேஜ் டைம், இந்த நேப்பியர்ல ஆர்ட் டெக்கோ நடக்கிற டைம்ல தான் இது கிடைக்கும். வேற எங்கேயுமே நம்ம பெருசா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லா வருஷமே நான் மிஸ் பண்ணாம வந்து இதில கண்டிப்பா ரைட் போணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோங்க. நம்ம ஒரு அரவுண்ட் 3:00 போல போயிருப்போம். ஆக்சுவலா கூட்டம் கொஞ்சம் நெறைய தாங்க இருந்துச்சு இந்த வருஷம். ஸோ அதுக்காக வந்து க்யூல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்டோட கம்ப்ளீட் அவுட்ஃபிட் வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இவருமே இந்த ஆன்டிக் ஷாப் சொன்னேன் இல்லைங்களா? அதில தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார் லாஸ்ட் இயர். ரொம்பவே ப்ரிட்டியா இருந்ததுங்க. நெறைய பேர் அவர வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க என் ஃப்ரெண்டு ஸ்ராவியா, நாங்க 3 பேரும் தான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்ட் டெக்கோ டே 1 வந்து சூப்பராவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த ஸ்டீம் இன்ஜின்ல சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டீம் இன்ஜின் வந்து ரன் பண்றாங்க. நாங்களும் இப்ப தான் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ அப்ப வந்து க்ரவுட் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அவங்களால. Well done, Brian. நம்மளுமே இதில ரைட் பண்ணுறதுக்காக வந்து க்யூல வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க எக்ஸைட்டா. க்யூவுமே வந்து நல்லா பெருசா தான் இருந்துச்சு. ஸோ பரவால்ல இருந்தாலும் ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில போர்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஃபைனலி நம்மளோட வின்டேஜ் ஸ்டீம் இன்ஜினும் வந்துருச்சுங்க. ஸோ ஒரு செட் கிளம்பிட்டாங்க. அடுத்த வண்டி வந்து நம்மளுக்கு பின்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நம்மளுமே இதில சூப்பரா ஏறி நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஹைட்ல இருந்து நம்ம அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. Okay, get ready, we're going. It's driven by a chain. Chain, yeah. Chain, Yeah, I've seen that. Imagine we are so comfortable with the past
இப்ப நம்மளுக்கு இந்த பீச் சைடு வியூவோட வந்து நம்மளுக்கு ஃபேஸிங் வந்ததுங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ வின்டேஜ் காரு, வின்டேஜ் காஸ்டியூம்ஸு நம்ம ஒரு ஹைட்லேருந்து எல்லாமே பார்க்கும்போது நல்ல ஒரு ஓவரால் வியூ கெடைச்சது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ரைட் தாங்க சொல்லணும். குட்டியா தான் கூட்டிட்டு போவாங்க. லைக் ஒரு எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரோடோட இன்னொரு எண்ட்ல போய் ரவுண்ட் அபவுட்ல திரும்பி நம்மள வந்து திரும்ப அதே இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்மளுக்கு வேணும்னா நம்ம டொனேஷன்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணலாம். பட் கம்பல்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம வின்டேஜ் கார் ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க. இது அப்படியே அந்த ஸ்டீம் இன்ஜினுக்கு ஆப்போசிட்லேயே தான் பண்ணுவாங்க. பட் இந்த எஸ்பெஷலி இந்த வின்டேஜ் கார் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே மட்டும் தான் இருக்கும். சண்டேஸ் இருக்காது. ஸோ, அதனால இது மிஸ் பண்ணாம போயிடணும் எவ்ரி இயரு. போன வருஷம் இது இவங்க கண்டக்ட் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து $5 மாரி பே பண்ணோங்க இதுக்கு. ஸோ, $5 பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா, அவங்களே வந்து செட்டா அடுத்தடுத்து வர வண்டியில வந்து நம்மள வந்து அழகா பேட்சா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ, நம்மளுக்கு என்ன வண்டி வருதோ அந்த வண்டியில தாங்க மோஸ்ட்லி ஏறுற மாரி இருக்கும். இஃப் யூ ஆர் லக்கி நம்மளுக்கு புடிச்ச மாதிரி வண்டியுமே சம்டைம்ஸ் அமையும். எனக்கு வந்து க்ளோஸ்டு கார்ஸ்ல போகாம இந்த மாரி ஓப்பன் கார்ல போணும் அப்படின்னு தாங்க ஆசை. ஸோ, நாங்க நிக்கும்போது லைனா க்ளோஸ்டு கார்ஸா வந்துட்டுருந்தது. பட் லக்கிலி வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் க்ளோஸ்டா முடிஞ்சுட்டு, எங்களுக்கெல்லாம் வந்து ஓப்பன் கார்ஸ் எனக்கு அடுத்து வந்த ஒரு 4, 5 கார்ஸ் எல்லாமே ஒரு ஓப்பன் கார்ஸ் தான். ஸோ, ஓப்பன் கார்ல போனா தான் நம்மளால வந்து அந்த வியூ எல்லாமே ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இந்த ரைட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அவங்களுமே வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. ரைடெல்லாம் சூப்பரா முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நேப்பியர் சவுண்ட் ஷெல்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க எப்பயுமே வந்து கான்சர்ட்ஸ் தாங்க நடக்கும். இந்த வருஷம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த பழைய கால சினிமா பாட்டு எடுத்து அந்த பசங்க வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல, எக்ஸ்பிரஷன்ல அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. நம்மளுக்கே பார்க்கறதுக்கு வந்து அந்த படத்த நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த பாட்ட நம்ம கேட்டுருக்க மாட்டோம். ஆனா ரொம்பவே ஹேப்பனிங்கா ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ல வந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குங்க. ஸோ இவங்க வந்து இந்த கப்புள் நேப்பியர் ஃபீஸ்டான்ற ஃபெஸ்டிவல் நடக்கும்போது எப்பயுமே வருவாங்க. இவங்களது நான் முன்னாடியே நெறைய பார்த்துருக்கேன். ஸோ இவங்க வந்து எல்லா டேயுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஈவினிங் வந்து ஸ்ட்ரீட்ல பண்ணி எல்லாரையுமே என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுமே எப்பயுமே பவர் பேக்டா நெறைய விஷயம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இன்னொரு விஷயம் புதுசா என்ன பார்த்தோம்னா, இந்த மாரி 360 டிகிரிக்கு ஃபோட்டோ பூத் வச்சிருந்தாங்க. ஸோ இதில வந்து நம்ம அழகா எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. நடந்த முக்காவாசி ஈவெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ தான். நெறைய பெய்டு ஈவெண்ட்ஸும் இருக்கு. ஆர்ட் டெக்கோ வெப்சைட்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எல்லா டேக்கான பெய்டு ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளியரா. ஸோ நம்மளுக்கு வந்து எது ப்ரிஃபரபிளா இருக்கோ நம்ம அதில போய்க்கலாம். சர்ப்ரைசிங்லி என்னோட கொலீக்ஸ் எல்லாரையுமே நாங்க மீட் பண்ணங்க. ஸோ நாங்க எல்லாரும் ஏறிட்டு இதில வந்து ஒரு அமர்க்களம் பண்ணிட்டு இருந்தோம். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதில ஒரு ஃபோட்டோ பூத்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க 4 பேருமே எடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த விஷுவல நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதாங்க டே 1 ஆர்ட் டெக்கோ வந்து நாங்க என்ஜாய் பண்ணது. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். டில் தென் பாய்.